ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ்ஜு மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாம். மட்டன் இல்லாமல் நம்ம வெஜ்ஜிலேயே மட்டன் சுக்கா மாதிரி பண்ணியிருக்கோம். இது எதில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலா பிஞ்சுங்க. அது எனக்கு ஈஸியாக கிடைச்சிது, அதனால் நான் அதில் பண்ணியிருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு 20 பல் போல் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க, பச்சை வெங்காயத்தை. இப்போ இது வெந்துருச்சான்னு பார்த்துருவோம், செக் பண்ணிக்கோங்க. இந்த வெந்துருச்சுன்னா இப்படி உடஞ்சி வரும். இப்போது வெந்துருச்சு, நம்ம தண்ணி வடிச்சிட்டு இதை எடுத்து தனியாக வச்சுக்குவோம். இப்போது ஒரு கடாயில் நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேங்க. இப்போ இதுக்கு மசாலா 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாமே சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காய பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டு ஊற்றிட்டு இந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போயிடணுங்க. அந்தளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் இந்த கரெக்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு வாசமும் அந்த பச்சை வாசமும் போயிடணுங்க. இப்போ அந்தளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்குங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் இந்த மாதிரி வதங்கி வரும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது தக்காளி அரைச்சி வச்சுருக்க தக்காளி மசாலா போட்டுக்கலாம். தக்காளி பேஸ்ட்டுங்க. இப்போ தக்காளியும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ தக்காளி பச்சை வாசம் எல்லாம் போய் இப்போ மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் வேக வச்சுருக்கிற நம்ம பலா பிஞ்சு இருக்குது இல்லைங்களா, அதை கொட்டி சேர்த்துக்கலாங்க. உப்பு போட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி. இப்போ இந்த மசாலா எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம பலா பிஞ்சை நம்ம இந்த டைமில் போட்டுக்கலாங்க. ஆல்ரெடி இதில் நல்லாவே குக் ஆயிடுச்சு. இது போட்டு இந்த மசாலா பிடிக்கிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா பரட்டி விடுங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே இதில் நல்லா கோட்டாகி இப்போ ரெடி இது மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இடையில அப்பப்போ கிண்டிக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது நம்ம கொத்தமல்லி தழை போட்டு நம்ம அப்படி ஒரு பரட்டி இறக்கி அப்படி சாப்பிட்டுக்கலாங்க. இது நம்ம எல்லா விதமான ரைஸ் கூடயும் வச்சுக்கலாங்க. தயிர் சாதம் இந்த மாதிரி நம்ம சைடிஷ்ஷாக எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட இது மட்டன் டேஸ்ட்டில் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. கிடைச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல்